குருநாதர் அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னால 2 பணம் சம்பாதிக்காது இருந்தவன் கல்யாணம் முடிச்சு 2 பணம் சம்பாரிச்சா வீட்டுக்கு வந்த மவராசி என்ன சொல்லணும்? நான் கேட்கல தேவையில்லை. ஒன்னும் தலைவரியை சுற்றி திரிஞ்ச இப்போ கண்ணால் மூச்சு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணி இப்போ நல்லா இருக்கிறாங்க. என் புருஷனை நல்லா வச்சுக்கிறான்னு தானே சொல்லணும். என்னப்பா தெரியுமா கல்யாண காட்சியிலே கோப்பன் கோயால என்ன சம்பாரிச்சு வச்சாங்க? கொணக்காரரு கிடந்துதா நான் காலு வச்ச யோகம் தூக்குது. அதுக்கு முன்னால கோயப்பாளை பஸ் ஸ்டாண்ட் வச்சு எடுத்துட்டு இருந்தேன். இப்போ கால் வச்சோன்னா குட்டுன்னு வளருது. இதே 2 பணம் சம்பாரிச்சு கெட்டு போயிட்டேன். ஒரு கெட்ட கரகம். அப்ப என்ன சொல்லுவோம்? நானும் வந்து ஆவாரங்காட்டு மாதிரி தேக்கி நெய் விளக்கெல்லாம் போடுறேன்ல, என்ன கெட்ட கரகமோ, ஆடு வளர்த்துனா அடியோட போறேன், மாடு வளர்த்துறேன் மண்ணா போறேன் அப்படின்னு சொல்லணும். என்னப்பா தெரியுமா, எனக்கு எங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்களே, நடையா நடந்தாங்க 500 தொட்டி வேளத்துக்கு. கடுவாய்க்கு கட்டுன இந்த பிள்ளைத்தான் கட்டணும்னாங்க. ஆடாடாடாடா அந்த சரவணம் பட்டியில சந்து சந்தா ஊடு வச்சுக்கிற இவ்வளத்தான் கட்டணும் என்ற கெட்ட கரகம் இந்த தோசிக்கால கட்டி இப்படி ஆனனேன்னு சொல்றீங்களே. அப்ப நல்லா சம்பாரிச்சா அப்ப இவகால யோகம் கெட்டு போயிட்டான்னா அவன் தோசிக்காலனா இல்ல